இனியா அடுத்த கட்டமாக ஒரு புது குடைச்சலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி இப்போ வந்து பாக்கியாகிட்டையும் ஈஸ்வரிக்கிட்டையும் செமையான சண்டை வேறு ஒன்று போட போகிறாங்கிறது தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கண்டிப்பாக நீ அந்த டான்ஸ் காம்படிஷன்லாம் கலந்துக்கூடாது, டிவி ஷோக்காகலாம் போய் 2 மாதம் படிப்பை விட்டு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து ஈஸ்வரி சொன்னோடனே டக்குன்னு வந்து பாக்கியாவும் சரி ஓகே நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க ஒரு நியாயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் முடிவு பண்ணிடுறாங்களா, இல்லை படிப்பை வந்து கெடுத்து விட்டுரும் 2 மாதம் வந்து படிப்பை விட்டு பிரேக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால வேணான்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வேணான்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து கொஞ்சமாச்சு திங்க் பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம், முடிஞ்ச உடனே எடுத்த உடனே ஏன் வேணான்னு சொன்னாங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இனியா அதையே யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்காக தான் ஒரு பெருமையை தேடித்தரலான்னு பார்த்தேன், உங்களுக்கு பெருமை வேணாமா, எங்கள் அப்பாவுக்கு போய் கொடுத்துட்றேன் எல்லா பெருமையும் அப்படின்னு நேராக கிளம்பி அங்கே போய் உட்காந்து அங்கே ஒரு பஞ்சாயத்தை போட்டு என்னை அப்படி வந்து எல்லோரும் வேணாங்கிறாங்க, அம்மாவும் வேணாங்கிறாங்க, இப்போ பாட்டியும் வேணாங்கிறாங்கன்னா எனக்கு அவங்க 2 பேரும் தான் எதிரி, அவங்க வேணான்னு சொன்னால் எனக்கு வேணும், நீ கலந்துக்கம்மா, நீ வந்து நான் அப்பாவை நான் அவனை சைன் பண்ணி தரேன், நீ பெர்மிஷன் தரேன், நீ போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொன்னான். ராதிகா மையுவே கலந்துக்கிறேன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் எதுக்கு போய் இந்த பிள்ளையை அனுப்பிவிட்டீங்க, இனியா அனுப்பிவிட்டீங்க, அதெல்லாம் வேணான்னு அவங்க வேறு தனியாக மிரட்டிகிட்டு இருக்காங்க. இந்த எல்லா கலேபரத்துக்கும் இடையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கடும் கோபமாகி வந்து இப்போ திருப்பி வீட்டுக்கு இனியா வந்தோடனே எங்கே போனேன், எதுக்கு போனேன், நைட் நேரத்தில் எங்கள்கிட்ட கேட்டு அப்படி நேராக கிளம்பி உங்கள் அப்பாவை பார்க்காம இருக்க முடியாதா, அவரை போய் எதுக்கு பார்க்க போனேன் அப்படின்னா, ஏன் நான் பார்க்கக்கூடாது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் பேசணும், உங்களுக்கு பிடிக்கலனா பேசக்கூடாதா அப்படின்னு ஈஸ்வரிகிட்ட கேட்க பாட்டிக்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு பலார்னு விட போகிறாங்க பாக்கியா. அடிச்சிட்டிங்கல்ல என்ன அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அடிச்சும் போது வெளில போனாங்கல்ல இனியா கிளம்பி, அதே விஷயம் திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா இந்த கதை வந்து ஒரு வட்டத்தில் சிக்கிக்குச்சு. இதுக்கு மேலே என்ன கொண்டு போகிறனே தெரியாமல் நடக்கிற விஷயங்களே திருப்பி காமிச்சு நமக்கும் போர் அடிக்க விட்டு கதையிலையும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இல்லை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புதுசாக ஒரு ட்விஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போக ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அதே தான் வந்து பல பேரும் வந்து சீரியலை பேசாமல் முடிச்சிடலாம்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அந்த ஃப்ளாட்னஸ் அந்த பிளாண்டாக இருக்குவாங்களோ ஒரு மாதிரி உப்புச்சப்பு இல்லாமல் கதை போதுங்க, என்னங்க நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்கிறதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த விஷயமா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்க தான் பெரிய பிரச்சனை. இந்த ஷெஃப் ஆனந்த கொண்டு வச்சு இவங்க ஹோட்டலில் பிரச்சனை பண்ணுறதெல்லாம் வந்து ஏற்கனவே பாண்டியன் ஷோ சீசன் 1 பார்த்தது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஏற்கனவே பார்த்த விஷயங்களாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அந்த கதை எப்படி போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.